நம்முடைய மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த வாரம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்தோம். அநேகமாக அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். நாம் இப்போ செகண்ட் சாப்டர்ல எபேசு சபை 7 சபைகளை குறித்து அங்கே முதலாவது சாப்டர்ல நாம பார்த்தோம். இப்ப இந்த 7 சபைகள் இங்க எழுதியிருக்கிறத நாம வாசித்து பார்த்தோமானா அந்த இடத்துல இருக்கிறதான அந்த ஏசியா மைனர்ல இருக்கிற அந்த 7 சபைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அது வருது. ஆனா அது 7 சபையினுடைய காலங்கள் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, தேவன் எல்லாவற்றையுமே ஒரு காலத்தின்படி தான் பண்றார். ஒரு திட்டம் தீர்மானத்தின்படி அவர் பண்றார். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த அவருடைய திட்டம் தீர்மானங்கிறது என்னங்கிறது தெரியாதபடிக்கு அவங்க ஓன் இன்டர்பிரிட்டேஷன், அவங்களுடைய ஓன் இதை வெளிப்பாடு அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, வேதத்தை சரியா புரிந்து கொள்ளணும், சரியா கவனமா வாசிக்கணும். நிறைய பேர் இன்றைக்கு மற்ற ஜனங்களிடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகம் உண்டாகி 6000 வருஷம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சியாளர்கள், ஆர்கியாலஜிஸ்ட், நிறைய ஃபாசில்ஸ், அதாவது எலும்பு கூடுகள் எல்லாம் எடுத்துட்டு இது 10,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, இது 20,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதுன்னு சொல்லும் போது இப்ப சயின்ஸுக்கும் பைபிளுக்கும் சண்டை வருது. அதாவது ஆவிக்குரியவங்களுக்கும் பைபிளுக்கும், அதாவது இந்த உலக பிரகாரமான ஆராய்ச்சியாளர்களுக்கும் சண்டை வருது. ஆராய்ச்சியாளர்கள் நாங்க சொல்றதான் கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்கள்ட்ட சாட்சி இருக்கு, எவிடன்ஸ் இருக்குது. பைபிள்ல எவிடன்ஸ் கிடையாது, நம்பிக்கை மட்டும்தான். ஆமா. அப்போ ஜனங்கள் எங்க தவறி போறாங்க அப்படின்னா, வேதத்தை சரியா கவனிக்காம தவறி போறாங்க. உண்மையிலே அவர் உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் 6 நாள்ல அவர் படைக்கல. ஆக்சுவலி உலகத்தை அவர் எப்ப படைச்சாருன்னு பைபிள்ல சொல்லவே இல்லை. In the beginning Elohim created heavens and earth. In the beginning, அது எப்பன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. In the beginning அதை விட்டுட்டு அவர் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்டிங்ல அவர் என்ன கிரியேட் பண்ணாரு? லைட், ஒளியை கிரியேட் பண்ணார் இல்லையா? அதுதான் ஃபர்ஸ்ட் டே. அப்போ ஒளியை கிரியேட் பண்றதுக்கு முன்னால் அங்க என்ன இருந்துச்சு? டார்க்னஸ் இருந்துச்சு. சரியா? டார்க்னஸ் இருந்துச்சு. அப்புறம் அங்க ஆழங்கள் இருந்துச்சா? டெப்த்ஸ் எல்லாம் இருந்துச்சா? அதெல்லாம் எப்ப கிரியேட் பண்ணாரு? இதை யோசிக்கிறது இல்லை ஜனங்கள். அதே போல பூமியானது வெறுமையும் ஒழுங்கில்லாமையும் இருந்தது அப்படின்றார். அதை என்னைக்கு கிரியேட் பண்ணாரு? அந்த பூமியை என்னைக்கு கிரியேட் பண்ணாரு? அப்ப இது எங்க ஜனங்கள் தவறி போறாங்க அப்படின்னு பெரிய பெரிய போதகர்கள் இப்படி போதிக்கிறாங்க. 6000 வருஷம் ஆச்சு, அதனால இன்னும் கரெக்டா 2000 வருஷத்துல என்ன பண்ணிடுவாரு? 6000 வருஷம் முடிவுல மேசியா வந்துருவாரு, அதுதான் யாகோவுடைய நாள்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுல எனக்கு விரோதம் இல்லை. 6000 வருஷம் முடிஞ்ச பிறகு அவர் வருவார் அப்படின்னு சொல்றதுல எனக்கு விரோதம் இல்லை. ஆனா எங்க இருந்து இந்த 6000 வருஷத்தை நீங்க கவுண்ட் பண்றீங்க? உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுல இருந்தா அல்லது வெளிச்சம் உண்டான நாள்ல இருந்தா? இப்போ அவர் எத்தனை நாள் சிருஷ்டித்தாரு? சிருஷ்டிப்ப எத்தனை நாள் நடத்தினாரு? 6 டேஸ் நடத்தினாரு இல்லையா? அப்ப இந்த 6 டேஸ் தேவனுக்கு ஒரு டே என்பது 1000 வருஷம் அப்படின்னு சொன்னா அந்த கணக்குல இவங்க 6000 வருஷம் கொண்டு வர்றாங்க. 6000 வருஷம் ஒரு சிருஷ்டித்தாரு. 7வது வருஷத்துல என்ன, 7வது நாள்ல என்ன செஞ்சிட்டாரு? ஓய்ந்து இருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு 7வது நாள் இளைப்பாறுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க கொண்டு வராங்க. நீங்க இந்த ஒளியிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கிறீங்க. தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த நாள்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி வரும்போது இப்ப நமக்கு சயின்ஸுக்கும் நமக்கு சண்டை வருது.
மற்ற ரிலீஜியன்ஸ்ல உள்ளவங்க நம்மளை பிடிச்சிக்கிறாங்க. பாரு, இந்த மாதிரி எலும்பு கூட டைனோசர்லாம் இருந்துச்சு, அந்த எலும்பு கூட எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது 30,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, இப்ப என்ன பண்றீங்க, என்ன சொல்ல போறீங்க? அப்ப நமக்கு பதில் இல்லை. ஏன்னா அவன் சாட்சியோட பேசுறான், அவன் ப்ரூஃபோட பேசுறான், நம்மளால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அப்ப நாம வேதத்தை சரியா படிக்காததுனால அவனுக்கு முன்னால வெட்கப்பட்டு போறோம். 5000 இயர்ஸுக்கு முன்னால உள்ளது தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க இப்போ. சரி, அப்போ அது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு அன்னைக்கு எபிரேய மொழியே தமிழ் மொழி தான் அப்படின்றாங்க, அப்படி சொல்றாங்க. சரி, எப்படின்னாலும் நமக்கு நல்லதுதான் அது. ஆமா. அப்போ உண்மையில அங்க சிருஷ்டிப்பு நடந்துச்சா அல்லது வேற எதுவும் நடந்துச்சா? 1வது நாள்ல இருந்து 6ஆம் நாள் வரைக்கும் அங்க என்ன நடந்தது? இப்ப நம்ம எல்லாருக்கும் ஸ்கூட்டர், பைக்கு, கார் இதை பத்தி எல்லாம் தெரியும், அப்படிதானே? எல்லாருக்கும் தெரியும். இந்த எல்லாத்தையுமே நம்ம சர்வீசிங் கொண்டு போறோம்ல, ஒர்க் ஷாப்ல சர்வீசிங் கொண்டு போறோம். அந்த சர்வீசிங் கொண்டு போகும்போது அவங்க ஆக்சுவலா அங்க என்ன பண்றாங்க, எல்லாம் ஒழுங்கு பண்றாங்க. எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதெல்லாம் நிறைவாக்குறாங்க, அப்படிதானே? அதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை ரிப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? ரிப்ளனிஷ்மெண்ட். அதாவது எதெல்லாம் சரியில்லாம இருக்குதோ அதையெல்லாம் என்ன பண்றது, சரி பண்றது. அதே போல பில்டிங்ல கூட நம்ம என்ன சொல்லுவோம், பில்டிங் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல கூட ரெனோவேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ரெனோவேஷன், புதுப்பித்தல், அப்படிதானா? எல்லாவற்றையும் புதுப்பித்தல். அப்ப ஏற்கனவே இருந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்ப அது ஒழுங்கின்மையும் வெறுமையா இருப்பதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும். தேவன் ஞானம் உள்ளவர், அவர் படைக்கும் போது எதையும் ஒழுங்கில்லாம படைப்பாரா? எக்லாசிஸ் 3:11 என்ன பார்க்கிறோம் நம்ம? தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்கிறார். He does everything beautifully in his own time. அதே போல மனுஷனை கூட எப்படி உருவாக்கினாரா? செம்மையானவனாக உருவாக்கினார். அப்போ அவர் எல்லாவற்றையுமே என்ன செய்கிறார்? செம்மையாக உருவாக்குகிறவர் பூமி மட்டும் ஒழுங்கில்லாம உருவாக்கி இருப்பாரா? அவர் உருவாக்குன பூமிய ஒழுங்கில்லாம ஆக்குறதே நம்ம தான். ஒழுங்கில்லாம ஆக்குறது யாரு? நீங்க யாராவது அப்படி செய்றீங்களா? நீங்க யாராவது அவர் படைச்ச பூமியை ஒழுங்கில்லாம ஆக்குறீங்களா? ஸ்கூட்டர் ஓட்டுறது, நீங்க ஸ்கூட்டர் ஓட்டுறதுனால என்ன பண்றீங்க? பொல்யூஷனை கிரியேட் பண்றீங்களா? அதுதான் போய் ஓசோன் லேயர் என்ன பண்ணுது? ஓட்ட போட்டுருது. அப்ப பூமி இங்க கீழே இருக்கிற பூமியை ஓட்ட போட்டாலும் பரவாயில்ல, மேலேயும் போய் ஓட்ட போடுறோம் நாம. அப்ப இந்த ஒழுங்கில்லாம பண்றது யாரு? இந்த மனுஷன், தேவன் இல்ல. தேவன் சகலத்தையும் என்ன பண்றாரு? பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. நாம தான் அதை ஒழுங்கில்லாம ஆக்குறோம். அப்படி ஒரு கூட்டம் ஒழுங்கில்லாம ஆக்குனதுனால தேவன் அந்த பூமிக்குள்ள என்னத்தை கொண்டு வந்தார்? நியாய தீர்ப்பு கொண்டு வந்தார். இப்ப இந்த எர்த்குவேக் நடந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு தெரியல. 10,000 வரும் அப்படின்னு அமெரிக்கா டிக்ளேர் பண்ணிருக்குது. ஆனா எத்தனைன்னு சொல்லல. நான் இன்னைக்கு பார்த்த நியூஸ் படி மோர் தென் 1600 செத்து இருக்கிறாங்க மியான்மர்ல. நிறைய பேருக்கு அதாவது எல்லாம் செட்டில் ஆனாதான் எவ்வளவு பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்கெல்லாம் யார் காரணம்? பூமி தன்னை என்ன பண்ணிக்கிறது? சரி பண்ணிக்கிறது. அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அசெட், ரீஅசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஅசெட்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்க இழுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணிட்டீங்க? டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த இழுக்கிற ஃபோர்ஸை விட்டீங்கன்னா அது திரும்ப என்ன செய்யும்? அது ஒரிஜினலா எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல போயிடும். அதான் ரீஅசெட்டிங்னு பேரு. ரீஅசெட்டிங், டெக்னிக்கல் டேர்ம்ல ரீஅசெட்டிங்னு பேரு. அந்த இடத்துக்கு அது போயிடும். அதே மாதிரிதான் பூமியை நம்ம கெடுக்கும் போது இந்த நிலநடுக்கத்தின் மூலமா பூமி தன்னை ரீஅசெட் பண்ணி கொள்ளுகிறது. அதனுடைய பேலன்ஸ் அது என்ன பண்ணிக்கிறது?
அது மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இப்போ நீங்க ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறீங்க, அப்போ பூமியினுடைய பேலன்ஸ் என்ன ஆகுது? தப்பி போகுது. பூமியினுடைய பேலன்ஸ் தப்பி போகுது. இப்போ இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஜெனரல் நாலேஜுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ சின்ன சின்ன செடியா நடுறீங்க. இப்போ நடிகர் விவேக்லாம் எத்தனையோ குரோர்ஸ் மரங்களை நட்டுட்டு போனார் அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கிட்ட பிரைஸ் எல்லாம் வாங்கினார்னு கேள்விப்பட்டேன். இப்போ சின்ன விதையா நீங்க அதை நடும்போது அதுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஒரு 5 கிராம் இருக்குமா? அதிகபட்சம் போனா 5 கிராம்ஸ் இருக்குமா? சரி, இதே இது மரமா வளர்ந்து ரொம்ப நல்ல ஹைட்டுக்கு வளர்ந்த பிறகு அதனுடைய வெயிட் எப்படி இருக்கும்? டன் கணக்கில் இருக்கும் இல்லையா? சில மரங்கள் எல்லாம் 3 டன் 4 டன் இருக்கும். ஸோ இப்படி இந்த மரங்களுடைய வெயிட் எல்லாம் கூடும்போது பூமியுடைய வெயிட் கூடுமா கூடாதா? கூடும் தானே? கூடுன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்குங்க கூடுன்னு சொல்றவங்க. எத்தனை இன்ஜினியரிங் இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கூடுமா கூடாதா? கூடும் தானே? ஆமா, வெயிட் வருது இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா ஒரு வெயிட் கூட கூடாது. ஏன் கூடாதுன்னா அது வளர்றது அப்படிங்கறது பூமியிலிருந்து எடுத்துதான் வளருது. நீ மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்ப, அது இங்கேயே அக்கௌண்ட் செட்டில் ஆக்கி. அப்ப அந்த மரம் எங்க இருந்து எடுக்குது? எல்லாத்தையும் எனர்ஜி எல்லாம் மண்ணில இருந்து எடுக்குது. ஆனா என்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்னா பேலன்ஸ் தப்பு. பூமியில பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பேலன்ஸ் தப்பு. வெயிட் கூடாது. இப்ப என்ன பண்றோம்? ஒரு இடத்துல நம்ம பெரிய டேம் கட்டுறோம். பெரிய டேம் கட்டும்போது என்ன ஆகுது? வாட்டர் எல்லாம் ஒரு சைட்ல ஸ்டோர் ஆகுது. நம்ம அதைத்தான் கவனிப்போமே தவிர எவ்வளவு வெயிட் அது அந்த இடத்துல கிரியேட் பண்ணுதுங்கிறத யோசிக்க மாட்டோம். இந்த வாட்டர், அந்த தண்ணி ஒரு இடத்துல கூடுறதுனால ஏகப்பட்ட வெயிட் அந்த இடத்துல வருது. அந்த வெயிட் அந்த இடத்துல வரும்போது பூமியினுடைய பேலன்ஸ் தப்பி போகுது. அதே போல இந்த ஹை ரைஸ் பில்டிங் கட்டும்போது 2 விஷயம் பண்றோம். ஒன்னு என்ன பண்றோம்? பெரிய பெரிய மலைகள் எல்லாம் உடைச்சிட்டு கொண்டு வந்து கல் இங்க கொண்டு போறோம். அப்ப என்ன பண்றோம்? நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றோம். அங்கிருந்து எடுத்து இங்க கொண்டு வரோம். இப்ப என்ன ஆகும்? பேலன்ஸ் போயிடும். அது நேச்சுரலா பூமி தன்னை செட்டில் பண்ணி வச்சிருந்துச்சு. நாம அதை டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்றோம்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுனால பூமியினுடைய பேலன்ஸ் தப்புது. இப்படி இந்த பேலன்ஸ் தப்பும் போது பூமி திரும்ப தன்னை மீண்டும் அதே பேலன்ஸுக்கு கொண்டு வரும். அதே பேலன்ஸுக்கு. அதுதான் எர்த்குவேக். பூமி எதிர்ச்சினா இதுதான் பூமி எதிர்ச்சி. அது தன்னைத்தானே என்ன செய்கிறது? சரி செய்து கொள்ளுகிறது, பேலன்ஸ் பண்ணி கொள்ளுகிறது. அப்போ அந்த எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன குறைவா இருந்ததோ அதையெல்லாம் யாகுவா என்ன பண்றாரு? அதையெல்லாம் சரி பண்றாரு. அப்போ அங்க நடந்தது கிரியேஷன் இல்ல, ரெப்ளெனிஷ்மெண்ட் அல்லது ரெனோவேஷன். நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா ரெனோவேஷன். எந்தெந்த இடத்துல என்னென்ன குறைவா இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்றாரு? ரெனோவேட் பண்றாரு. சரி, அப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, தேவன் அவருக்குன்னு ஒரு டைம் டேபிள் வச்சிருக்கிறார். அந்த டைம் டேபிள் படிதான் தேவன் ஒவ்வொன்றையும் செய்வார். சரியா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. ரோமன்ஸ் சாப்டர் 5 verse 6. ನಾವು ಅಶಕ್ತರಾಗಿದ್ದಾಗಲೇ ಮಿಸ್ಯನ ನೇಮಿತ ಕಾಲದಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಹೀನರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟನು. ஹalleluya. பலனற்றவர்களாய் இருக்கும்போது ஆமா, இங்க தமிழ்ல குறித்த காலம் போட்டிருக்குது, கன்னடத்துல நியமித்த காலம் போட்டிருக்குது இல்லையா? நியமித்த காலம். இங்கிலீஷ்ல டியூ டைம். அப்ப இதெல்லாம் என்ன? அவருடைய பிளான். Galatians 4:6. ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳು,
ಆದ ಕಾರಣವೇ ದೇವರು ತಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳಿಗೆ ಕಳಿಸಿದರು. ತಂದೆ ಅಪ್ಪ ತಂದೆ ಎಂದು ಆತ್ಮನ ಕೂಗುತ್ತಾನೆ. 4:5 காலம் நிறைவேறின போது போதும் போதும். கன்னடத்தில் வாசிங்க. ಆದರೆ ಕಾಲವು ಪರಿಪೂರ್ಣವಾದಾಗ, காலம் என்னாச்சு? பரிபூரணமாகும் போது. இங்கிலீஷ்ல when the fulfillment of the time came, right? fulfillment of the time. அப்ப என்ன பண்றாரு அவரு? அவருடைய டைம் டேபிள் இருக்குது. அந்த டைம் டேபிள் படித்தான் அவர் என்ன செய்யறாரு? எல்லா விஷயங்களையுமே செய்யறாரு. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, எல்லா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாவற்றுக்கும் கூட ஒரு காலமும் நேரமும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் பிரசங்கில இருக்கு. ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೂ ಕಾಲವು ಉಕ್ತವಾಗಿದೆ. ಆಕಾಶದ ಕೆಳಗೆ ನಡೆಯುವ ಒಂದೊಂದು ಕೆಲಸಕ್ಕೂ ತಕ್ಕ ಸಮಯ ಉಂಟು. ಇಲ್ಲ 9ல 11 Ecclesiastes chapter 9 verse 11. ನಾನು ಲೋಕದಲ್ಲಿ ತಿರುಗಿ ದುಃಖಿಸಲು, ವೇಗಿಗಳಿಗೆ ಓಟದಲ್ಲಿ ಗೆಲುವಿಲ್ಲ, ಬಲಿಷ್ಠರಿಗೆ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯವಾಗದು, ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ ಅನ್ನ ಸಿಕ್ಕದು, ವಿವೇಕಿಗಳಿಗೆ ಧನ ಲಭಿಸದು, ಪ್ರವೀಣರಿಗೆ ದಯೆ ದೊರೆಯದು, ಕಾಲವು ಪ್ರಾಪ್ತಿಯು ಯಾರಿಗೂ ತಪ್ಪಿದ್ದಲ್ಲ ಎಂದು ತಿಳಿದುಕೊಂಡೆನು. காலமும் என்னது? பிராப்தியும். தேவ செயல். எல்லாருக்கும் என்ன வரணும்? சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? அது லாஸ்ட் பார்ட் மட்டும் வாசி. டைம் அண்ட் சான்ஸ். டைம் அண்ட் சான்ஸ். அந்த சான்ஸ்ங்கிறது தான் தேவனுடைய கிருபைன்னு சொல்றது. தேவ செயல், டைம் அண்ட் சான்ஸ். நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த நேரம் வரும் பொழுதுதான் என்ன செய்யும்? சம்பவம் நடக்கும். இன்னொரு வசனத்தை கூட சொல்றேன் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? தேவன் வந்து தன்னுடைய டைம் டேபிள் படிதான் எல்லாவற்றையும் நடத்துகிறார் அப்படிங்க. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26. Acts 17:26. ಆತನು ಒಬ್ಬನಿಂದಲೇ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗದವರನ್ನು ಹುಟ್ಟಿಸಿ ಅವರವರು ಇವರ ತಕ್ಕ ಕಾಲಗಳನ್ನು ಅವರವರ ನಿವಾಸಗಳ ಮೇರೆಗಳನ್ನು ನಿಷ್ಕರಿಸಿ ಭೂಮಂಡಲದಲ್ಲೆಲ್ಲ ವಾಸ ಮಾಡಿ போதும். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடி இருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். புரியுதா? என்னத்தை குறிச்சிருக்கிறாரா? காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும். இப்ப காலங்கள்ங்கிறத நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுட்டீங்கன்னா, குடியிருப்பின் எல்லையை ஒய் ஆக்சிஸ் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் மீட் ஆகும். அந்த எக்ஸ் அண்ட் ஒய் மீட் ஆகிற நேரத்துல அது எங்க மீட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நீங்க குடியிருப்பீங்க. இப்ப இன்னைக்கு நாம இங்க இருக்கிறோம்னா, இங்க நம்ம எல்லாருக்கும் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்ன செஞ்சிருக்கு? ஒரே இடத்துல மீட் ஆயிருக்குது. அப்ப அது தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? நம் ஒவ்வொருவருக்கும் முன்குறித்திருக்கிறார். இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கல, நாங்க கொஞ்சம் பேர் வெளிநாட்டுல இருந்தோம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வெளிநாட்டுல இருந்தோம். அப்ப யார் குறித்தாத? இப்ப நம்முடைய வாலிப வயசுல கூட கனவுல கூட காணல இப்படி வெளிநாட்டுக்கு போவோம், அங்க போய் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி, அங்க உள்ள தண்ணியை குடிப்போம், அங்க உள்ள சாப்பாடை சாப்பிடுவோம். நினைச்சோமா? நினைக்கல. அப்ப இது யார் செய்தது? நாம தற்செயலா நடந்ததுன்னு நினைக்கிறோம். தற்செயலா நடக்கல. முன் தீர்மானிக்கப்பட்ட காலம், முன் தீர்மானிக்கப்பட்ட குடியிருப்பின் எல்லை, ஒவ்வொன்றையும் தேவன் முன்குறித்திருக்கிறார். இப்படி அவர் முன்குறிக்கிறார் என்கிறதான அறிவு, அந்த விஸ்டம் நமக்கு இருந்தா நாம அவருடைய காலத்துக்குள்ள இருக்கணும், அவருடைய சித்தத்துக்கு அடங்கி நடக்கணும்.
அவருடைய காலத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நம்ம அடங்கி நடந்தால் அவர் நமக்கென்று முன்குறிக்கப்பட்ட இடத்திலே நாம் சுகமாய் வாழ்வதற்கு அனுமதிப்பார். ஆபிரகாமுக்கு தேவன் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? உன்னுடைய ஜனம் 430 காலம் வருஷம் என்ன பண்ணுவாங்க? 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த 400 வருஷத்துல இது தேவன் முன்குறித்தது தானே. இப்ப உங்களுக்கு புரியுதா? தேவன் காலத்தை முன்குறிக்கிறான்னு புரியுதா? முன்குறித்தார் இல்லையா? அந்த முன்குறித்ததுல முதல் 100 வருஷம் அவங்க சுகபோகமாக வாழ்ந்தார்கள். எப்படி? அதே அந்த முன்குறித்த இடத்திலேயே அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஏன்னா அவர்கள் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய சித்தத்தில் அங்க போனாங்க. யோசேப்பு அங்க போவது தேவனுடைய சித்தமா இருந்தது, தேவனுடைய திட்டமா இருந்தது. ஆகையினால யோசேப்பு இருக்கும் நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சுகமா இருந்தது, ராஜரீக வாழ்க்கையா இருந்துச்சு. எப்ப யோசேப்பு தேவனுடைய சித்தம் என்கிறதான அந்த இடத்திலிருந்து மாறினாரோ, எப்பொழுது யோசேப்பு மரித்தாரோ, அதற்கு பிறகு அதே இடம் அவர்களுக்கு என்னவா போச்சாங்க? பைபிள் சொல்லுது அது ஃபர்னஸா மாறிடுச்சுன்னு சொல்லு. நெருப்பு காலவாயாய் மாறிடுச்சு. எகிப்து என்னவா மாறிச்சான்? நெருப்பு காலவாய். அங்க இருந்த பாக்கி ஜனங்களுக்கு. அப்போ ஏன்னா அவங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கலங்க. தேவ சித்தம் என்று சொல்லும் போது யோசேப்பு இருந்த காலமெல்லாம் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தார். ஆனா யோசேப்பின் காலத்துக்கு பிறகு அவங்க தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்ப தேவ சித்தத்தை விட்டு அவங்க வெளியே வந்த பிறகு அந்த ராஜரீக வாழ்க்கையா இருந்ததே அவர்களுக்கு அடிமை வாழ்க்கையா மாறி போனது. அப்ப இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் எப்பொழுதுமே தேவ சித்தத்திற்குள் இருக்கும்படியாக நீங்கள் முயற்சித்தால், நீங்கள் இருக்கிற இடத்திலே, தேவன் முன்குறித்த இடத்திலே உங்களை சுகமாய் வாழ பண்ணுவார். இல்லாவிட்டால் அதே இடத்துலதான் இருப்பீங்க. தேவன் நியமிச்ச இடத்தை விட்டு நீங்க என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அப்போ இந்த காலகட்டத்துல நீங்க அந்த இடத்துல இருக்கணும்னா, நீங்கள் சுகமா இருக்கணுமானா, நீங்க கண்டிப்பா தேவனை மறக்க கூடாது, தேவ சித்தத்திற்குள் இருக்கணும். இருந்தா நீங்க இருக்கிற இடத்தை தேவன் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆரம்பத்துல திடீர்னு துபாய்க்கு போகும்போது அது ஃபர்னஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் அந்த செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய காலத்துல, செக்யூரிட்டிலையும் ஃபுல்லா இல்லை, ஒரு கொஞ்ச காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஆனாலும் தேவன் என்ன சும்மா இருக்க விடல. ஒரு 3 மாசத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சித்தத்துக்குள்ள என்ன கொண்டு வந்துட்டாரு. அதற்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. உயர்வுக்கு மேல உயர்வு, மதிப்புக்கு மேல மதிப்பு, எல்லா இடத்திலையும் தேவன் என்ன ஆசீர்வதிச்சார். ஏன்? நாம தேவ சித்தத்துக்குள்ள இருந்தா தான் அது நடக்கும். அதற்கு உதாரணம் எகிப்துக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள். சரியா? அப்ப நாம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. உங்களை அங்கதான் தேவன் தான் உங்களை அங்க கொண்டு வந்திருக்கிறார் என்கிறத நம்பி நீங்கள் தேவனை சார்ந்து ஜீவித்தால் அந்த இடமே உங்களுக்கு பரலோகமாக மாறிவிடும். ஆமென். சரி, அப்ப அந்த காலகட்டத்தில் அவர் ஒவ்வொன்றையும் சரியாக பண்ணுகிறார். அதே போலதான் இந்த புறஜாதியாருக்குன்னு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியாருக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த புறஜாதியாருக்கு குறிக்கப்பட்ட காலம் முடிந்து விடும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன். ಆಮಾ. ಸಹೋದರರೇ, ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಬುದ್ಧಿವಂತರೆಂಬುದಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳದಂತೆ ಇದುವರೆಗೂ ಗುಪ್ತವಾಗಿದ್ದ ಒಂದು ಸಂಗತಿ ನಿಮಗೆ ತಿಳಿದಿರಬೇಕೆಂದು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. ಅದೇನೆಂದರೆ, ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲಿ ಒಂದು ಪಾಲು ಜನರಿಗೆ ಉಂಟಾದ ಮೊಂಡತನವು ಯಾವಾಗಲೂ ಇರದೆ ಅನ್ಯ ಜನಗಳ ಸಮುದಾಯವು ದೇವರ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸೇರುವ ತನಕ ಮಾತ್ರ ಇರುವುದು. ಆಮೆನ್.
அது கன்னடத்துல அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு நல்லா இல்ல. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இங்கிலீஷ்ல லாஸ்ட் பார்ட், until the fullness of the Gentiles has come. அப்ப அது என்னது? புறஜாதியாருடைய காலம். அப்ப எப்போ புறஜாதியாருடைய எண்ணிக்கை கரெக்டா வந்துச்சோ அதோடு கூட புறஜாதியுடைய காலம் முடிந்து போகிறது. தேவன் புறஜாதியாரை விட்டுட்டு எங்க போயிருவாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்கு போயிருவாரு. ஆமா, அவர் ஒரு நம்பர் வச்சிருக்கிறார். இந்த நம்பர் வரைக்கும் புறஜாதியார்கள் என்ன செய்யணும்? அவருக்குள்ள வரணும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி காலா காலமா அந்த சுவிசேஷ ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும், ஜனங்கள் மனம் திரும்பிட்டு இருப்பாங்க. கிடையாது, கிடையாது. தேவன் ஒரு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? நிர்மாணிச்சிருக்கிறாரு. அந்த காலத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க தப்புவீங்க. அதுக்கு பிறகு இங்க ரட்சிப்பு மனம் திரும்புவதெல்லாம் கிடையாது. அந்த காலம் முடிந்த பிறகு தேவன் என்ன, ஏன்னா அவருக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் விட்டுட்டு அவர் என்ன செய்யணும்? அடுத்த ப்ரோக்ராமுக்கு போனோம், இஸ்ரவேலர் இடத்துல போனோம் அவரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் எல்லாவற்றையும் காலத்தின்படி செய்கிறார்னா நாமும் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டியதை கரெக்டாக நாம் செய்ய வேண்டும். சோ இந்த புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம்தான் இந்த 7 சபை காலங்கள். அதுக்குதான் உங்களுக்கு இவ்வளவு பேக்ரவுண்டா நான் சொன்னேன். இதே இது நான் துபாயில் உள்ளவங்களுக்கு பிரசங்கம் பண்ண இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு இதை பலமுறை வேற வேற ரீதியில நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த 7 சபை அப்படிங்கிறது ஒரே நேரத்துல 7 சபைக்கு கொடுத்த செய்தி இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பீரியட்ல நடக்கிற விஷயங்கள், அந்தந்த காலத்துல சபை என்ன ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படிங்கிறத வேதம் என்ன செய்கிறது? நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதுக்கு இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டு நம்ம அந்த சபைக்குள்ள போகலாம். ரெவலேஷன் சாப்டர் 10 verse 6. ಪರಲೋಕವನ್ನು ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು, ಸಮುದ್ರವನ್ನು ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಯುಗಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಆತನ ಮೇಲೆ ಆಣೆಯಿಟ್ಟು ಇನ್ನು ಸಾವಕಾಶವಿರುವುದಿಲ್ಲ. 7ನೆಯ ದೇವದೂತನ ಶಬ್ದವು ಮಾಡುವ ದಿನದಲ್ಲಿ, ಅಂದರೆ ಅವನು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುವುದಕ್ಕಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ, ದೇವರು ಇದುವರೆಗೂ ಗುಪ್ತವಾಗಿಟ್ಟಿದ್ದ ಸಂಕಲ್ಪವನ್ನು ತನ್ನ ದಾಸರಾದ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಶುಭ ವರ್ತಮಾನವಾಗಿ ತಿಳಿಸಿದ ಪ್ರಕಾರ ನೆರವೇರಿಸುವನು. ஆமென். ஹல்லேலூயா. தமிழ்ல அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அப்புறம் ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, என்னது? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி? 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில். இப்படி இப்படி திரும்பி போங்க. 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்கள் அப்படின்னா 6ஆம் தூதன் சத்தத்தின் நாட்கள், 5ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள், இப்படியே 1ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்கள் வருதா? அப்ப இது 7மே 7 சபை காலங்கள். இதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா இது வசனத்துல ஊடியில் இருக்குது, இடையில இருக்கிறது, இதை கவனிக்க விட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு யுகம் இருக்கிறது. அந்த சபை அந்தந்த யுகத்துல அந்தந்த சபைக்கு வர வேண்டிய தூதன் வருகிறான், அந்தந்த சபைக்கு வர வேண்டிய செய்தி வருகிறது. புரிந்ததா? சரியா? சரி, இப்ப கிளியர் ஆயிடுச்சா? இந்த 7 சபைகள் அப்படிங்கிறது என்னது? 7 சபையினுடைய காலங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 7 சபை காலங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? புறஜாதிகளுக்கு. இந்த 7 சபையினுடைய செய்தி கடைசி எக்காலம் தொனித்த பிறகு செய்தி எங்க போயிடும்? இஸ்ரவேலருக்கு போய்விடும். புறஜாதியுடைய காலம் என்ன செய்யும்? முடிந்து விடும்.
அப்ப இந்த கடைசி எக்காலத்தின் சத்தத்தை யார் கேட்கிறார்களோ, கேட்டு அவர்கள் கதவை திறந்து உள்ளே வந்து விடுகிறார்களோ, அவர்கள் வந்த பிறகு கதவு மூடப்படும். அதாவது கதவு மூடப்படுங்கிறது சாதாரண செய்தி இல்ல, கிருபையின் காலம் முடிவடையும். கிருபையின் காலம் முடிவடையும். அதற்கு பிறகு கிருபை கிடையாது. அதற்கு பிறகு மனம் திரும்புதல் கிடையாது. அதற்கு பிறகு ரட்சிப்பு கிடையாது. யாருக்கு? புறஜாதியாருக்கு. யாருக்கு? புறஜாதியாருக்கு. ஆனா அதுக்கு பிறகு கிருபையின் வாசல் யாருக்கு திறக்கப்படும்? அங்கே மனம் திரும்புதல் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும். அப்ப அங்கே கிருபையின் காலம் தொடங்கும் போது நமக்கு இங்கே கிருபையின் காலம் முடிந்து உபத்திரவ காலம் தொடங்கும். உபத்திரவ காலம் சொன்னா கீழ்ப்படியாதவர்களுக்காக அல்லது அதாவது பிசாசனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பாடுகள் உண்டாகும். நீங்க பரிசுத்தமாய் வாழ நினைத்தால் உங்களால் வாழ முடியாது. உலகத்தோடு ஒத்து போனா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். உதாரணமா நமக்கு ஆராதனைக்கு ஒரு இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆராதனைக்கு இடம் வேணும்னு நம்ம போறோம். ஒரு இடத்துல போய் கேட்குறோம், எங்களுக்கு ஆராதனைக்கு இடம் கொடுங்க. இப்போ அவங்க என்ன சொல்ல போறாங்க? எங்க சபையில சேர்ந்து நீங்க மெம்பர் ஆனா உங்களுக்கு என்ன செய்வோம்? இடம் தருவோம். அப்ப மெம்பர் ஆனா அப்படின்னு சொன்னா, நான் எங்களுடைய உபதேசத்தை நீங்க பின்பற்றினால், மெம்பர் ஆனா சும்மா சரி நாங்க ஆயிடுறோம்னு சொல்றது இல்ல. அவர்களுடைய உபதேசத்தை நீங்கள் கை கொண்டால் மட்டும்தான், அவர்கள் உபதேசத்தை நீங்கள் ஒத்துக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள். அப்ப அவர்களுடைய உபதேசத்துக்கு மீறி நீங்க எதையாவது பேசினா உங்களை வெளியே துரத்தி விடுவார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அலையணும். எங்கேயுமே உங்களுக்கு என்ன செய்யாத இடம் கிடைக்காது. ஏன்? வாடகை வீடு கூட கிடைக்காது. எல்லாவற்றிலும் என்ன வந்துடும்? பிசாசினுடைய ஆதிக்கம் அங்க வந்துடும். குறிப்பா கிறிஸ்துவ உலகத்துல அந்த ஆதிக்கம் வந்துடும். அப்போ அதுதான் உபத்திரவ காலம். சரியா? சரி, இப்போ 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Revelation chapter 2 verses 1 to 7. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டு அறிந்ததையும், நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. சோ இங்கே எபேசு சபையின் தூதனுக்கு செய்தி என்று சொல்லுகிறது. எபேசு சபையின் தூதன் யார்? எபேசு சபையின் தூதன் அப்போஸ்தலனாகிய சவுல். அப்போஸ்தலனாகிய சவுல் தான் எபேசு சபையின் தூதன். அந்த சபையினுடைய காலகட்டம் AD 53, கிறிஸ்துவுக்கு பின் 53, AD 53 AD 170 வரைக்கும் அந்த சபையினுடைய காலம். இப்போ அந்த சபையினுடைய தூதன் அவ்வளவு நாள் உயிரோட இருந்தாரா அப்படின்னு கேட்டா இல்ல.
அந்த சபையினுடைய தூதன் அவ்வளவு காலம் உயிரோடு இருக்கவில்லை. அவர் AD 66 மரிச்சிட்டார் நினைக்கிறேன். அவரை கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அவர் அவ்வளவு காலம் இருக்கல. ஆனா அந்த செய்தி AD 170 வரைக்கும் அவருடைய பெயர்லே தான் போகுது. சரியா? அந்த சபையில இருந்தவங்க தான் மதர் மேரி. அந்த சபையில இருந்தவங்க தான் மதர் மேரி. அந்த சபையில மூப்பனா இருந்தவர் தான் யோவான் சுவிசேஷம் எழுதின அல்லது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதின அப்போஸ்தலன் ஜான். யோவானும் என்ன செய்தார்? இதே சபையில தான் மூப்பராக இருந்தார். அதே போல பிலிப்பு, பர்னபாஸ், பேதுரு, இவங்க எல்லாமே மரித்த பிறகு அங்கதான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இந்த எபேசுல தான் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆமா, தலை வெட்டி. ரோமன்ஸ் இல்ல, ஆக்சுவலா ஜூஸ் பீப்புள் தான் ரோமன்ஸை வச்சு வெட்டினாங்க. சரி, இந்த எபேசு பட்டணம்ங்கிறது அந்த ஏசியா மைனர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டி வியாபாரத்துல ரொம்ப சிறந்த சிட்டி. லைக் இப்ப நம்ம ஹார்பர்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா, ஹார்பர் இருக்கிற இடங்கள் பிசினஸ்ல ரொம்ப இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் எபேசு பட்டணம். இந்த எபேசு பட்டணம் ஆக்சுவலா யூதர்களால நிறைந்திருந்தது. முழுவதும் யூதர்கள் இல்ல, யூதர்களாலும் கிரேக்கர்களாலும் நிறைந்திருந்தது. இந்த யூதர்கள் கிரேக்கர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த ஊழியம் முதல் எபேசில் இருந்த யூதர்கள் மத்தியில தான் ஆரம்பிச்சது. அவர்கள் மத்தியில தான் ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க, உள்ள வந்தாங்க. அந்த அங்க நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் பார்த்து அவங்க உள்ள வந்தாங்க. அப்படி யூதர்களாலும் கிரேக்கர்களாலும், ஆனா பணம் நிறைந்தவர்களால சபை என்ன செஞ்சுச்சு? இப்ப பணம் நிறைந்தவர்களால ஒரு சபை நிரம்பும் போது ஒரு காரியத்தை கவனிக்கணும். அங்க என்ன நடக்கும் தெரியுமா? அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு மதிப்பு இருக்காது. சபை விசுவாசிகள் எல்லாம் பெரிய பணக்காரர்களா இருந்தாங்கன்னா அங்க இருக்கிற ஊழியக்காரனுக்கு என்ன இருக்காது? மதிப்பு இருக்காது. காரணம் என்ன? அவங்க எல்லாம் தன்னுடைய பணத்தை வைத்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஊழியத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்போ அதை ஜெயிக்கணுமானா அந்த ஊழியக்காரன் எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவனா இருக்கணும் பாருங்க. எவ்வளவு தூரத்துக்கு தேவ ஆவியை பெற்றவனா இருந்தா, பணத்தையோ பணக்காரங்களையோ மதிக்காதவனா அவன் தேவனுக்கு மட்டும் பயந்து அந்த ஊழியத்தை செய்வான். சரியா? அந்த ஊழியக்காரனுக்கு விசுவாசிகளால் என்ன செய்ய முடியும்? போராட்டங்கள் வரும். ஊழியக்காரனுடைய விசுவாசத்தையே தகர்க்கக்கூடிய அளவுக்கு விசுவாசிகளால பிரச்சனை வரும். இப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு பெரிய வல்லமையோட வழி நடத்தி கொண்டு வந்தவர் மோசே இல்லையா? தேவனே அவரை பார்த்து இவர்களெல்லாம் உன் ஜனங்கள்னு மோசையை பார்த்து சொன்னாரு. அதுக்கு மோசே திருப்பி கேட்டார், ஏன் இவங்களெல்லாம் நானா பெற்றேன்? இவங்களெல்லாம் நான் பெற்றேனா அப்படின்னு தேவனிடத்திலே மோசே வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜனங்களை இவருக்கு சொந்த ஜனங்கள்ங்கிற லெவல்ல யாகுவா வச்சிருந்தார். ஆனா இந்த மோசே ஏன் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம போச்சு? இந்த விசுவாசிகளால தான். அப்போ ஒரு ஊழியக்காரன் விசுவாசிகளால ஊழியத்தை விட்டே ஓடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால விசுவாசிகளாகிய உங்களை நான் சாதாரணமெல்லாம் நினைக்க மாட்டேன், புரியுதா? ஆனா அப்படித்தான் ஆகும். அதுக்கு மோசே ஒரு பெரிய உதாரணம். சரியா? அது மோசையை சொல்றாரு, உங்களால தான் நான் என்ன செஞ்சேன், கானான் தேசத்துக்குள்ள போக முடியாம போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு. பிறகு அப்ப இந்த பணம் அதிகமாக ஏன் நான் இதை சொல்றேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு நியூஸா உங்களுக்கு வந்தாலும் இதுக்குள்ள மறைந்திருக்கிற செய்தி என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ அவர்கள் பணம் படைத்தவர்களா இருந்தார்கள். அந்த பணம் படைத்தவர்களா இருந்தார்கள்.
அவர்களை பார்த்து முதல்ல சொல்றாரு, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு. நட்சத்திரங்கள்னா ஊழியக்காரர்கள். நட்சத்திரங்கள்னா யாரு? தேவனுடைய ஊழியக்காரங்கள். அப்ப அந்த நட்சத்திரத்தை தேவன் தான் தன்னுடைய கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, விசுவாசிகள் ஒரு ஊழியக்காரனை ஏந்துவது இல்லை. விசுவாசிகளுடைய தயவுனால ஒரு ஊழியக்காரன் கிடையாது. யாருடைய கையில் இருக்கிறான்? தேவனுடைய கையில். ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய கையில் தான் இருக்கிறான். சரி, கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலாவி கொண்டிருக்கிறவர். உலாவி கொண்டிருக்கிறது அசைவாடுகிறதுன்னு சொல்றேன்ல, அசைவாடுகிறவர், தேவன் அசைவாடுகிறவர். எங்க அசைவாடுகிறாரா? இந்த 7 சபைகளிலும் அவர் தான் அசைவாடுகிறார். இந்த 7 சபைகளையும் கண்ட்ரோல் பண்றது யாரு? யாகுவா. சரியா? இத சுருக்கமா சொல்லிட்டு நான் போறேன். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இங்க இங்கிலீஷுக்கும் தமிழ்லையும் தான் ஒரு வித்தியாசம். இங்க உன் கிரியைகளையும் தொடர்ந்து எல்லாம் வருது இல்ல. இங்கிலீஷ்ல மட்டும் எப்படி வருதுன்னா, ஐ நோ யுவர் ஒர்க், ஐ நோ யுவர் ஒர்க். அப்ப இது என்ன நமக்கு கொண்டு வருகிறது? தேவன் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அறிவார். தேவன் நினைச்சுவாரு, நம் ஒவ்வொருடைய கிரியைகளையும் தேவன் அறிவார். நீங்க தேவனுக்காக செய்கிறீர்களா, மனிதனுக்காக செய்கிறீர்களா, உங்க சொந்த லாபத்துக்காக செய்கிறீர்களா, எல்லாவற்றையும் தேவன் அறிவார். சரி, அப்போ உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு என்னெல்லாம் இருக்குதுங்க? பிரயாசம் இருக்குது, பொறுமை வேண்டியது இருக்குது. ஏன் பொறுமை வேண்டியது இருக்குது? விசுவாசிங்க அவனுடைய பொறுமையை சோதிக்கிற நல்லவங்களா இருக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய பொறுமைய சோதிக்கிற நல்லவர்களா இருக்கிறாங்க. அப்ப பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை. பொல்லாதவர்கள் எங்க இருக்கிறாங்க? சபைக்குள்ள, வெளியே இல்ல. பொல்லாதவர்களை சகிக்க கூடாததையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். எங்க? இது சபைக்குள்ளதான். நான் என்ன ஆயிட்டேன்? அப்போஸ்தலன் ஆயிட்டேன். நான் யாரையும் சொல்லப்பா. நீங்க பாட்டுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுக்காதீங்க. நான் வசனத்துல சொல்றதை சொல்றேன். அப்போஸ்தலர் இல்லாமலே என்ன சொல்றாங்களா? நாங்க அப்போஸ்தலன் ஆயிட்டேன். நீ அப்போஸ்தலன் ஆயிட்டேன்னு உனக்கு சொன்னது யாரு? நீ அப்போஸ்தலன் ஆயிட்ட அப்படின்னு உனக்கு சொன்னது யாரு? இல்ல, யாரோ அந்நிய உபதேசத்துக்காரன் உனக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து நீ இன்னையில இருந்து என்ன ஆயிட்ட? அப்போஸ்தலன் ஆயிட்ட. சர்டிபிகேட் கொடுத்து யார் கொடுத்தது? அந்நிய உபதேசத்துக்காரன். உடனே நீ அப்போஸ்தலர் ஆயிட்ட. அப்படிதானா? அப்போ கிடையாது, கிடையாது. இந்த வசனத்தின்படி யாரோ ஒருத்தர் ஒன்று அப்போஸ்தலர்னு சொன்னதுனால நீ என்ன இல்ல? அப்போஸ்தலன் இல்லை. தேவன் உன்னை என்ன செய்யணும்? ஏன்னா தேவன் உன்னை தன் கையில் ஏந்தி கொண்டிருக்கிற நட்சத்திரமா நீ இருக்கணும். இருந்தா தான் நீ யாரு? அப்போஸ்தலன். இல்லாம போஸ்டர்ல அப்போஸ்தலர்னு அடிச்சு போடுறதுனால நிறைய ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்னு போடுறாங்க, நிறைய பேர் போடுறாங்க. நீ யாருப்பா? நீ அப்போஸ்தலன் உனக்கு யார் சொன்னா? சரி, அது அந்த இடத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அப்படி நடக்குது உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அப்படி நடக்கிறத நீங்க பார்த்துருக்கீங்க. நிறைய மெசேஜ்ல யூடியூப்ல எல்லாம் நீங்க பார்த்துருக்கிறீங்க. போஸ்டர்ல அடிச்சு வச்சுட்டு இருக்காங்க, அப்போஸ்தலர் இன்னார் வருகிறார் அப்படின்னு. சரி, என்ன அப்போஸ்தலரோ தெரியாது. ஆனா அதை இவர் என்ன செய்யறாரு? சோதித்து அறிந்து அவர்கள் பொய்யர்கள். பொய்யர்கள்னு அர்த்தம் என்ன? வேத வசனத்தின்படி போதிக்காதவர்கள் அவர்கள் பொய்யர்கள்னா யாரு?
ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேத வசனத்தின்படி போதிக்கிறதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? பாஸ்டர் இப்போ ஒரு பெரிய போர்ஷன் எடுத்து வாசிச்சாரு, பிரசங்கம் பண்ணாரு, கரெக்டா பிரசங்கம் பண்ணாரு. பிசாசு இருக்கிறான் பாத்தீங்களா, 99% சத்தியத்தை தான் பேசுவான். எவ்வளவு? அப்ப அவன் கேட்பான், பார்ப்பா நான் பிரசங்கம் பண்ணதுல உங்க பைபிள் இல்லையா? நான் கரெக்டா தானே பிரசங்கம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். ஆனா ஒரே ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவான்? மறைத்து வைத்து விடுவான். அப்போ சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம் சொல்றவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் கிடையாது. முழு சத்தியத்தையும் போதிக்கிறவன் தான் அப்போஸ்தலன். சவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை அப்படிங்கிறார். தேவனுடைய ஆலோசனைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. அப்போ ஒருவர் சத்தியத்தின்படி போதிக்கிறாருன்னா சகலத்தையும் போதிக்கணும். எது தனக்கு வசதியா இருக்கோ அதை மட்டும் போதிச்சுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுடக்கூடாது. அப்படி போதிச்சா அவருக்குள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவி? அந்த மேல்படியான்ட்டு இருந்த ஆவிதான். அப்ப நீ அப்போஸ்தலர்னு வேணா உன்னை கூப்பிட்டுக்கோ, பிஷப்னு கூப்பிட்டுக்கோ, நீ என்ன வேணா பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ. ஆனா நீ சத்தியத்தை போதிக்கலன்னா நீ யாரு? தேவனுடைய பார்வையில நீ பொய்யன். சரியா? அப்ப அதை இவர் என்ன பண்ணிருக்கிறார்? இந்த ஊழியக்காரர் சோதித்து அறிந்திருக்கிறார். நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சில விஷயங்களை என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரன் சகித்து கொள்ள வேண்டும். நடக்கிறது அநியாயம், நடக்கிறது அக்கிரமம் நன்றாக தெரியும். தெரிந்தாலும் என்ன செய்யணும்? சகித்து கொள்ளணும். ஏன்? யாகுஷுவாட்ட வந்து கேட்கிறாங்க, வேலைக்காரங்க வந்து கேட்கிறாங்க, ஐயா இந்த களைகளை நான் பிடுங்கி போட உமக்கு சித்தமா? அப்ப யாகுஷு என்ன பதில் சொல்றாரு? வேண்டாம், நீ அதை பிடுங்கின என்ன பண்ணுவ? நீ கூட நல்ல இதையும் பிடுங்கிடுவ. அதாவது இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப நான் யார் மேலேயாவது ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு வச்சுக்கங்களேன், அதோட கூட 2 நல்லவங்களும் போயிடுவாங்க. ஏன்? பாஸ்டர் தப்பு பண்ணிட்டாரு. 2 நல்லவங்களும் என்ன செஞ்சிருவாங்க? ஏன்னா அந்த எல்லாருமே ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கதானே செய்யும். எல்லா மனுஷனையுமே அதே போல ஒரு சபையில் இருக்கிற எல்லாருமே பாஸ்டரை நேசிக்கிறவரா இருக்க மாட்டாங்க. ஒரு சபையில் இருக்கிற எல்லாருமே ஒரு பாஸ்டரை நேசிக்கிறவங்களா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கவே இருக்கும். 100க்கு 100 ஒரு பாஸ்டரோட ஒத்து போகிறவங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஏன்? அப்போஸ்தலர்கள்லயே யாகுஷுவோட 100க்கு 100 ஒத்து போனவர் யாரு? யோவான் மட்டும்தான். மத்த யாருமே யாகுஷுவோட 100க்கு 100 ஒத்து போனவங்க கிடையாது. இப்ப அவருடைய ஊழியமே அப்படி இருக்குமானா நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கும்? இல்லையா? சரி, அப்ப நீ சகித்து கொண்டு இருப்பதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். யார் அறிந்து கொள்ளுகிறார்? யாகு அறிந்து கொள்ளுகிறார். ஊழியக்காரனுடைய ஊழியத்தை யார் அறிந்து கொள்ளுகிறார்? யாகு. அப்ப மனுஷர்கள் என்ன செய்யக்கூடாது? அதை பற்றி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவன் அதுக்காக அவர் என்ன செய்யல? முதல்ல தூக்குறாரு, அடுத்து என்ன பண்றாரு? அவர்கிட்ட இருக்க குறைய சொல்றாரு. ஆனாலும் ஆதியில் வைத்திருந்த அன்பை நீ விட்டாய். ஆதியில் வைத்திருந்த அன்பு என்ன? ஃபர்ஸ்ட் லவ். அது என்ன ஃபர்ஸ்ட் லவ்? ஊழியர்களுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் லவ் என்னன்னா, பெந்தேகோஸ்தே தினத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அப்ப அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவர்களுக்கு ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் எவ்வளவு தேவன் பேரில் அன்புள்ளவர்களா இருந்தால் அவர்களை கூப்பிட்டு அடிச்சு நீ இந்த நாமத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா கூட அவங்க என்ன பண்ணாங்க? வெளியில போய் திரும்ப என்ன பண்ணாங்க? ஜெயில இருந்து தூதன் விடுவித்த பிறகு கூட வெளியே நின்று என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? அப்ப அவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க, பயமுறுத்தி பார்த்தாங்க. இது என்ன? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும்
அந்த நாமத்துக்கு வைராக்கியமா இருந்தார்கள் எல்லாம், அதுதான் ஆதி அன்பு. அது என்ன? ஆதி அன்பு. அப்ப இப்ப என்ன சொல்றாரு? அப்போ அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் அவர்களிடத்தில் ஊற்றப்பட்டது தேவனுடைய ஆவி. அப்ப இந்த தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டதுனால அவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? யாகுஷுவா மசிகா யார் என்கிற வெளிப்பாடு. அதுல கிடைச்சது என்ன? யாகுஷுவா மசிகா. எல்லாரும் நேர வரத்துக்கு போயிருவாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. இல்ல, யாகுஷுவா மசிகா யார் என்கிற வெளிப்பாடு அன்னைக்கு கிடைச்சதுனாலதான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் என்பது யாகுஷுவா மசிகா நாமத்தில் தான் ஞானஸ்நானங்கிற வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது. அந்த பரிசுத்தாவில பேசும்போது அவர் அதை பேசினார். அப்ப அந்த பரிசுத்தாவில கிடைச்ச அந்த வெளிப்பாட்டை அவர்கள் என்ன பண்ணினார்கள்? உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார்கள். ஆனா கொஞ்ச நாள் கடந்து வரும் பொழுது, இப்ப ஆதியில் இருந்த அன்பை விட்டாய்ன்னு சொல்லும் போது இவர் சவுலுக்கிட்ட அதை சொல்றாரா, இல்ல சவுலுக்கு பிறகு வந்த ஊழியக்காரன் சொல்றாரான்னு தெரியாது. ஏன்னா சவுல் விட்ட பிறகு அந்த இடத்துல ஊழியத்துக்கு வந்தது யோவான். இப்ப யோவான் தானா அல்லது யோவானுக்கு பிறகு வந்த ஊழியக்காரர்களான்னு தெரியாது. ஏன்னா யோவான் 96ல இறந்து போனார். அப்ப அதுக்கு 170 வரைக்கும் இருக்கு இந்த பீரியடு. அப்போ அதுக்கு பிறகு வந்த ஒரு ஊழியக்காரர்களா இருக்கலாம். அவர்கள் ஆதியில் வைத்திருந்த அன்பை, அதாவது ஆதியில் இவர்கள் எல்லாம் செய்த கிரியைகளை அதற்கு பிறகு வந்தவர்கள் செய்யாமல் விட்டு விட்டார்கள். ஆமா, யோவான் எதை எழுதுறாரு? யோவான் தரிசனத்துல பார்த்ததுதான் எழுதுறாரு. ஆமா, நடக்கல. அப்ப நடக்கல. யோவான் தரிசனத்துல பார்க்கிறத தான் எழுதுறாரு. அவருக்கே தெரியாது அவரை பத்தி தான் எழுதிட்டு இருக்கிறாருன்னு கூட அவருக்கு தெரியாது. சரி, சோ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இப்ப புரியுதா? கிரியை இல்லாமல் போய்விட்டது. பெந்தேகோஸ்தே காலத்தில், சபை தொடங்கின காலத்தில் எப்படிப்பட்ட கிரியைகள் ஜனங்கள் மத்தியிலே உண்டாயிருந்ததோ, ஊழியர்கள் மத்தியிலே உண்டாயிருந்ததோ, அந்த கிரியை குறைந்து போனது. அப்போ அந்த கிரியை அன்னைக்கு நீ என்ன செய்துட்டு இருந்தாயோ பாருங்க, இவர் பாவம் செய்தார்னு சொல்லல, இந்த ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்து விட்டார்னு சொல்லல, கிரியை செய்யாமல் விட்டு விட்டார். அதுதான் எனக்கு குறைன்னு சொல்றார். அப்ப இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய கிரியைகள், அறிந்த கிரியைகளை நாம செய்யாமல் போனாலும் பாவம் செய்ததற்கு சமம் தான் அது. தேவன் இப்படிதான் சொல்றார், உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறதுன்னு சொல்லுவார். சரி, ஆகையால் அந்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். அப்ப என்ன செய்யறாரு? மனம் திரும்புவதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கிறார். உங்களுக்கு குறைகள் என்ன அப்படிங்கறத தேவன் வெளிப்படுத்தி விட்டு நீங்கள் மனம் திரும்புவதற்கு தேவன் டைம் கொடுக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அதாவது இவ்வளவு டைம் உனக்கு நான் கொடுத்த பிறகு கூட, இவ்வளவு வாய்ப்பு நான் உனக்கு கொடுத்த பிறகு கூட நீ இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தால் உன் விளக்கு தண்டை அதன் இடத்தினின்று நீக்கி விடுவேன். இப்ப விளக்கு தண்டுன்னா என்ன? வார்த்தை. Psalm 119 verse 105 என்ன சொல்லுது? லைட் unto my path. இல்லையா? இப்ப இந்த விளக்கு தண்டை என்ன செஞ்சிருவேன்? அப்ப அந்த விளக்கு தண்டு என்ன? வசனம். அப்ப வசனம்னா எந்த வசனத்தை நீக்கி போடுறாரு? வசனத்தினுடைய உண்மையான வெளிப்பாடுகளை சொல்லக்கூடிய அந்த கிருபையை தேவன் நீக்கி விடுவேன்றார். எதை நீக்கி விடுவாரு? வசனத்திலிருந்து வருகிற வெளிப்பாட்டை தேவன் நீக்கி போடுவார். அந்த வெளிப்பாட்டை நீக்கி போட்ட சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? செத்த சபையாக இருக்கும். அப்படிதானா? அந்த சபையில உயிரே இல்லை, வெளிப்பாடே இல்லை, செத்த சபையாக இருக்கும். சரி, நீக்கி போடுவேன். இது ரெண்டு வகையில. ஒண்ணு ஊழியக்காரனை மாற்றிடுவார். என்ன பண்ணிடுவாரு? ஊழியக்காரன் தப்பா இருந்தா ஊழியக்காரனை மாற்றுவாரு. விசுவாசிகள் தப்பா இருந்தாலும் ஊழியக்காரனை தேவன் மாற்றி விடுவார். அல்லது அந்த ஊழியக்காரன் இருப்பாரு, ஆனா வெளிப்பாடு இல்லாம இருப்பார். வெளிப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு? புல்பீட்ல நின்று கதைகளை சொல்லிட்டு இருப்பார். இல்லையா? கதைகளை சொல்லிட்டு இருப்பார். அதுதான்
வெளிப்பாடு இல்லாத ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றான்னு அர்த்தம். சரி, அடுத்து சொல்றாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. அப்பவே அந்நிய உபதேசங்கள் அங்க என்ன செஞ்சிட்டு வர ஆரம்பித்து. நிக்கோலாய் மதம், இந்த நிக்கோலாய் அப்படிங்கிறதுனுடைய பொருள் நிக்கோ அப்புறம் லைட்டி. நிக்கோலாய், அதாவது இங்கிலீஷ்ல வந்து நிக்கோலைட்டின் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப நிக்கோ அப்புறம் லைட்டி. லைட்டி அப்படின்னா சபை, லைட்டின்னா என்ன, சபை. நிக்கோ அப்படின்னா மேற்கொள்வது, நிக்கோலைட்டின் அப்படின்னா சபையை மேற்கொள்வது. இப்ப சபையை மேற்கொள்வதுன்னா என்ன, சபை ஒரு உபதேசத்தில் இருக்கிறது. அப்ப இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்பவர்கள் உள்ளே வந்து அவர்கள் தங்களுடைய பலத்தினால, அது என்ன பலமா இருக்கலாம், பணபலமா இருக்கலாம், இன்னொன்னு வந்து ஜனத்தின் பலமா இருக்கலாம், இன்னொன்னு என்னவா இருக்கலாம். ஏன்னா இப்ப உதாரணமா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குரூப்பா இருக்கிறோம். இப்ப நம்ம சபையில எத்தனை குரூப் இருக்கு, மெயினா 3 குரூப் இருக்கு. ஆமா, ஒன்னு சகாராஜ் குரூப், இன்னொன்னு சைமன் குரூப், இன்னொன்னு ஜெயக்குமார் குரூப். முனிகிருஷ்ணா ஆக்சுவலா லில்லி சிஸ்டருடைய குரூப், முனிகிருஷ்ணா. ரேணுகா வந்து சசிகலா சிஸ்டருடைய குரூப். லூர்து சாமி வந்து சகாய் குரூப். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, சகாய் போனார்னா அவர் அப்படி எந்திரிச்சு வெளியே போயிடுவார். அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். யார் போனாலும் நான் சத்தியத்துக்காக நிற்பேன் அப்படிங்கறத என்ன செய்யணும், நாம தான் தீர்மானிக்கணும். அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க, இவர்களுடைய பலத்தினால என்ன பண்றாங்க, அத சபையவே மேற்கொள்ளுகிறார்கள். யோவான் 11ஆம் அதிகாரம், 11 12 தெரியல, யோவான்ல மத்தேயு 11 நினைக்கிறேன். மத்தேயு 11ல 12ஆம் வசனம். Matthew 11:12. ಇದಲ್ಲದೆ ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ ಕಾಲದಿಂದ ಈ ಕಾಲದವರೆಗೂ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಬಲಾತ್ಕಾರಕ್ಕೆ ಗುರಿಯಾಗಿರುತ್ತದೆ. ಬಲಾತ್ಕಾರಿಗಳು ನುಗ್ಗಿ ಅದನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமென். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். இத வந்து நம்ம பலவந்தம் பண்ணாதான் பரலோகத்துக்கு போக முடியும்னு பிரசங்கம் பண்ண எத்தனை பேரை நான் கேட்டிருக்கேன். இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, the violent take it by violence. இங்கிலீஷ்ல அப்படிதானே இருக்கு. read someone read in English. Violent take it by force. Violent take it by force. எல்லா பைபிள்லயும் ஃபோர்ஸ் தான் இருக்குதா? ஓகே. violent take it by force. எதை? தேவனுடைய ராஜ்யத்தை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள்னா, தேவனுடைய ராஜ்யம் என்கிறது சபை. அப்ப சபையை இந்த வயலண்ட் ஆனவர்கள், வயலண்ட்னா யாரு இவங்க? கேடிகள், ரவுடிகள், கேடிகள் ரவுடிகள், அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்றாங்க, இத வந்து சபையை பலவந்தமாக எடுத்துக்கொண்டு நீங்க இனிமே நடத்தக்கூடாது, நீங்க இனி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் அடிச்சு கூட்டு போயிருவாங்க. இனிமே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கொன்னுடுவோம். இது எப்ப நடந்துச்சு? யாகுஷுவாவுடைய சபையில நடந்துச்சு. இது யாகுஷுவா நடத்துற கூட்டத்தில் இது நடந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, அன்றைக்கு இருந்த பலவான்கள் யாரு? பரிசேயர்கள், யூதர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இவர்களோட கூடுகிற கூட்டத்தை அடிச்சு அவங்க எடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப இவங்க வேற யாரும் இல்ல, தனியா விடப்பட்டாங்க. அதைத்தான் யாகுஷுவா இங்க சொல்றார். ஆனா இதை பாசிட்டிவா எடுத்து பிரசங்கம் பண்றவங்க உண்டு. சரி, அவங்க பண்ணிட்டு போட்டு அவங்களுக்குள்ள வெளிப்பாடு அது. ஓகே, ஆனா இதுதான் உண்மை. சரி, அப்ப அந்த உபதேசம் வந்து என்ன செய்யும், சபையை மேற்கொண்டு விடும். அதை நான் வெறுக்கிறேன், நீ என்ன பண்ற, அதை வெறுக்கிற. அப்ப அந்த வகையில உன் பேர்ல எனக்கு
அனுதாபம் இருக்கிறது. இப்போ இது என்னவா இருக்குது? வெறும் போதனையாக இருக்கிறது, வெறும் வாய்ச்சொல்லாக இருக்கிறது. இது நிக்கோலாய் மதத்தினுடைய போதனை வாய்ச்சொல்லாக இருக்கிறது. சரியா? இது நீங்க அந்த சபை காலத்துக்கு கொண்டு போய் யோசித்து பார்த்தீங்கன்னா, உண்மையான சபைக்குள்ள, தேவனால் ஆரம்பிக்கப்பட்ட சபைக்குள்ள கள்ள உபதேசம் உள்ள என்ன செய்கிறது? வருகிறது. யார் மூலமா வருகிறது? பணம் படைத்தவர்கள் மூலம், பலவான்கள் மூலமாக உள்ள வருகிறது. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? பணம் படைத்தவர்களால என்ன ஊழியத்துக்கு என்ன வரும்? ஆபத்து வரும். அப்போ அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமை, நம்ம மீட்டிங் முடிஞ்சோன்னா எல்லாருக்கும் லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரிப்பா, சபையில் அவ்வளோ காசு இல்லையே, நாங்கள் கொடுக்குறோம், எங்ககிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குது, நாங்கள் கொடுக்குறோம். ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படி ஓடிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் உபதேசிக்கு, அதாவது ஊழியக்காரருக்கும் அவருக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். வந்தோடனே என்ன பண்ணிடுவாங்க? சொல்லாம கொள்ளாம நிறுத்திடுவாங்க. இப்ப என்னாச்சு? இப்ப சபையில் உள்ளவங்க அத்தனை பேருமே பாஸ்டருக்கு விரோதமா திரும்பிடுவாங்க. பாரு, அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க, பாஸ்டர் அதை செய்ய விடாம தடுத்துட்டாரு. இப்ப அதனாலதான் நம்ம எதையாவது ஒண்ணு செய்வோம்னு நீங்க ஏதாவது கொண்டு வரும்போது நான் பலமுறை அதை யோசிப்பேன். ஏன்னா திடீர்னு நட்டாத்துல என்ன செஞ்சிருவாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த பணத்தை சரி அவங்க விட்டுட்டு போனாங்க, திரும்ப நாம செய்வோம்னு சொல்றதுக்கு இங்க பணம் இருக்கா? நம்ம கிட்ட அந்த பணம் இல்ல, நாம அதை செய்ய முடியாது. அப்ப சபை குழப்பத்துக்குள்ளாயிரும். அதனாலதான் அநேக ஆலோசனைகள் நீங்க சொல்றீங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அது முடிவு வரைக்கும் கொண்டு போக முடியுமா நம்மளால? அது முடியுமானா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாமலும் நம்ம செய்கிற எல்லா கிரியைகளும் நமக்குள்ள பக்தி விருத்தியை உண்டாக்குதா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது பிரயோஜனமா இருக்குதா? இதெல்லாம் என்ன செய்யணும்? நாம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கிறவங்களும் இதை யோசிக்கணும். புரியுதா? ஆனா என்ன, ஊழியக்காரங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அது ஊழியக்காரனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. விசுவாசிகளுக்கு பிடிக்கலன்னா என்ன செஞ்சிருவீங்க? விட்டு போயிட்டே இருப்பீங்க. ஊழியக்காரன் எங்க போவோம்? அப்போ ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அந்த உபதேசத்துக்கு அடங்கி போக வேண்டியதா இருக்கிறது. ஷோவை நடத்திட்டே போகணும் இல்லையா? இப்ப ஷோவை நடத்தணுங்கிறதுக்காக ஊழியக்காரன் என்ன பண்றான்? பலவந்தம் பண்ணப்படுகிறான். அவன் அதுக்கு அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துருது. இப்ப எனக்கு எவ்வளவுதான் வைராக்கியம் இருந்தாலும் இப்ப மற்றவங்க முகத்தை பார்த்து நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? சரிப்பா சரிப்பா. அப்ப அது என்ன செஞ்சிருது? சபைக்குள் நுழைந்து விடுகிறது. அந்நிய உபதேசம் இந்த மாதிரி பணம் படைத்தவர்கள் மூலம், அதிகாரம் படைத்தவர்கள் மூலமாக அந்நிய உபதேசங்கள் வந்து விடுகிறது. ஊழியக்காரனால ஒண்ணும் செய்ய முடியல. எப்படி ஊழியங்கள் எல்லாம் தாறுமாறாய் போய் இன்றைக்கு இருக்கிற இந்த அவல நிலை ஊழியத்துக்கு ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, கிறிஸ்தவத்துக்கு ஏன் வந்துச்சுன்னு சொன்னா, இப்படித்தான் வந்துச்சு. கொஞ்ச நாள் பணம் வேலை செஞ்சுச்சு, அதுக்கு பிறகு என்ன வேலை செஞ்சுச்சு? அதிகாரம் வேலை செஞ்சுச்சு. இந்த அதிகாரம் உள்ளவங்களை கூட சபையில கொண்டு வந்தா, நான் ஐபிஎஸ் ஆபீசர், நான் ஐஏஎஸ் ஆபீசர், ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் எங்க சபையில இருக்கிறாங்க, நம்ம கொண்டு வந்தா நாளைக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இங்க இருக்கிறார், அவர் எந்திரிச்சு, பிரதர் நீங்க இப்படி பண்றது கரெக்ட் இல்லை, இது இப்படி பண்ணுவோம்னு சொன்னா எவ்வளவு சீக்கிரமா நான் முடியாதுன்னு சொல்ல முடியும்? அதனால அதிகாரம் படைத்தவர்கள் சபைக்குள்ள வருவது கூட அவ்வளவு நல்லதில்லை. நமக்கு ஆபத்தா தான் முடியும். அப்படி அதிகாரம் வந்து உள்ள வந்து என்ன செஞ்சுச்சு? இந்த ரோமன் கத்தோலிக்க சபை இவ்வளவு பெரிய சபையா வர்றதுக்கு அதிகாரம் தான் முக்கிய காரணமா இருந்துச்சு. துருபதேசம் வர்றதுக்கு பணம் காரணமா இருந்துச்சு. ஆனா உபதேசமே கம்ப்ளீட்டா மாற்றி புதிய உபதேசம், ரோமன் கத்தோலிக்க உபதேசம் வருவதற்கு யார் காரணமா இருந்தா? கான்ஸ்டன்டைன் ராஜா. ராஜ அதிகாரம் உள்ள வந்த பிறகு யாரால என்ன எதிர்க்கிறவங்களை என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு போட்டுருவாங்க. அப்படியெல்லாம் வளர்ந்துதான்
இன்றைக்கு இருக்கிற நிலைமையில சபை வந்து சேர்ந்தது. சாதாரணமா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்காதீங்க. அதைத்தான் நம்ம இந்த 7 சபையில என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு நாளும் பார்க்க போறோம். இது எப்படி எப்படி இந்த அந்நிய உபதேசங்களுடைய ஆதிக்கம் சபைக்குள்ள வந்தது, எப்படி தேவனுடைய பிள்ளைகள் அதை சகித்தார்கள், மேற்கொண்டார்கள் கூட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதை சகித்தார்கள், எப்படி பொறுத்தார்கள், அல்லது எப்படி முற்றிலுமாக விழுந்து போனார்கள். இந்த மாதிரி காரியங்களை தான் நம்ம இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். இப்ப என்ன சொல்றாரு 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அது கூட என்னமா சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை சபைகள் கேட்க கடவுதுன்னு சொல்லல. கவனிக்கிறீங்களா வசனத்தை? சபைகளுக்கு சொல்லுகிறத அந்த சபைகளில் இருக்கிற காதுள்ளவன் கேட்க கடவன். மொத்த சபை கேட்காதுன்னு அவருக்கும் தெரியும். அதனால யாருடைய மனதை தேவன் தொடுகிறாரோ, யார் தன்னுடைய மனதை தேவனுக்கு சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் அவர் பேசுகிறார். காதுள்ளவன் என்ன செய்ய கடவன், கேட்க கடவன். இப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இங்க ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படி வந்துச்சு? யாரெல்லாம் தேவ ஆவியானவர் சொல்லுகிறத கேட்கிறானோ அவனுக்கு போராட்டங்கள் வரும், அவனுக்கு சோதனைகள் வரும். அப்பவே என்ன பண்ணணும், இந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசியுடைய பொறுப்பு. சோதனை என்ன செய்யணும், விசுவாசியும் அப்படிதான், ஊழியக்காரனும் அப்படிதான். இந்த சோதனையை மேற்கொண்டால் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுதுன்னு சொல்ற. எதை கொடுப்பாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். யாகுஷுவா சொன்னார் இல்லையா, யோவான் 6ஆம் அதிகாரத்துல, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். ஜான் 6:35 வாசிங்க. யாகுஷுவா அவர்களை நோக்கி, ஜான் 6:35, யாகுஷுவா அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆமென். அப்ப இந்த ஜீவ அப்பம் யாரு? நம்ம பசியடையாமல் இருக்கக்கூடிய ஜீவாப்பம், நாம் தாகமடையாமல் இருக்கக்கூடிய ஜீவாப்பம் யாகுஷுவா. அப்ப இந்த யாகுஷுவா தான் யாரா இருக்கிறாரு? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சமா இருக்கிறார். பரதீசின் மத்தியில் இருக்கிற. அப்ப யாருக்கு அது கிடைக்கும்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அது கிடைக்கும். யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அது கிடைக்கும். அப்ப நாம அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு காலமும் பசியடையாமல், ஒரு காலமும் தாகமடையாமல், நான் அப்பத்தின் பசியை சொல்லல, வார்த்தையினுடைய பசி. அப்போ வார்த்தையினுடைய பசி, வார்த்தையினுடைய தாகம் தீரணும்னா அது தீரணுங்கிறது இல்ல, திருப்தி ஆகிறது. என்ன செய்கிறது? திருப்தி ஆகிறது, சாட்டிஸ்ஃபை ஆகிறது. அப்போ யாருக்கு அது கிடைக்கும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப ஜெயம் கொள்ளாதவர்களுடைய நிலைமை என்ன? அவர்களுக்கு இவைகள் பைத்தியமாக தோன்றும், அவர்கள் குழப்பம் அடைவார்கள், ஒரு தெளிந்த புத்திக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள். ஆனா வருகிறவனுக்கு இவங்க நெருக்கடியை கொடுப்பாங்க, போராட்டத்தை கொடுப்பாங்க. என்ன, நீ மட்டும் பெரிய வெளிப்பாடு பெற்றவனா, நீ ரொம்ப யோக்கியனா, பல காரியங்களை சொல்லுவாங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த விசுவாசத்தை அந்த வெளிப்பாட்டின் மேல் வைத்து கொண்டு எவன் முன்னேறுகிறானோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி புசிக்கிற அதிகாரம் கிடைக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் யாகுஷுவா மசிகாவை முற்றிலுமாக அறிந்து கொண்டு தானும் யாகுஷுவா மசிகாவை போல மாறிவிடுவான். ஆமென். இதுதான் இந்த சத்தியம். நான் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒன்னொன்னா நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்களும் இதை எடுத்து என்ன பண்ணுங்க, தனியா ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த செய்திகள்.
நாளை பின்ன இந்த சபையை பத்தி உங்களுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், சபையை பத்தி கேட்கலாம். அது முடிச்ச பிறகு முத்திரைகளை பத்தி நம்ம பேசுவோம். முடிஞ்ச ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சபையை கவர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு வாரம். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சபையை நம்ம கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் இப்போ துபாய் ககாலுக்கும் இங்கேயும் சேமா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அப்படியே அங்கேயும் இதே தான் ப்ரீச் பண்றேன், இங்கேயும் அதே தான் ப்ரீச் பண்றேன். சரியா? சரி, இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா அடுத்த பைபிள் ஸ்டடியிலையோ அல்லது வேற எதுலையும் நம்ம கூடி வரும்போது நீங்க இந்த கேள்விகளை கேட்கலாம். என்னால முடிந்த அளவுக்கு அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு நம்ம மேற்கொண்டு என்ன செய்வோம். பிரயோஜனமா இருந்துச்சா? கண்டிப்பா. ஓகே, சரி, ஜெபம் பண்ணுமா? எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா. தேவரீர், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உலகங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறதோ, ஆனால் நீர் எங்களுக்கு இதை வேறு விதமாக நீர் போதிக்கிறீர் தகப்பனே. சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம். இதில் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன குறைகள் எங்களிடத்தில் இருக்கிறது என்பது வெளிப்பட்டதோ அந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்ளும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு உம்முடைய வசனங்கள் வெளிச்சமாக தீபமாக இருந்து எங்களை சரி செய்யட்டும் அப்பா. ராஜாவே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறவர்களா எங்களை நீர் மாற்றும் ராஜாவே. நன்றி அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை பேர் பேராக ஆசீர்வதியும். நன்றி ராஜாவே. தனித்தனியாக கூட நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் மத்தியிலே சகோதரி மரீனாவை நீர் கொண்டு வந்ததற்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். அவர்களுடைய பிரயாணத்தில் உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. தேவரீர், அவர்களுடைய குடும்பமாய் இங்கே இருக்கக்கூடிய நாட்களிலே உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜாவே. அவர்கள் வந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நீர் கிருபை செய்யும் ராஜாவே, ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் மாற்றி போட்டு சகலமும் நன்மையாய் நடக்க தாங்கள் வந்த நோக்கம் நிறைவேறிட்டு என்று சந்தோஷமாய் உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்ல நீர் கிருபை செய்வீராக. உமக்கு நன்றி ராஜாவே. இந்த நாளிலே வர முடியாமல் போன பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம். அவர்களுக்கும் இந்த செய்தி போய் கிடைக்கும்படியாக நீர் கிருபை செய்யும் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசீஹ நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.